வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில நெருக்கமானவர்கள் செய்த செயலை இன்னும் மறக்க முடியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் அதிகமாகிக் கொண்டே தான் இருக்குமே தவிர அதற்கு ஒரு விடையானது கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த விதமான காரியங்களை நான் மறந்துவிடலாம் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தாலும் சில விஷயங்களை மறக்க முடியாமல் அது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் நீண்டு கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களாகத்தான் உங்களுடைய நெருக்கமானவர்கள் செய்த சில செயல்கள் உங்களுடைய மனதை மறக்க முடியாமல் கஷ்டங்களை மட்டும்தான் தேடி கொடுத்து கொண்டு இருக்கும். மேஷம் ராசிக்காரங்களை, வாழ்க்கையில சில நினைவுகள் காலம் கடந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மங்கிவிடும். ஆனால் சில சம்பவங்கள் மட்டும் ஆண்டுகள் கடந்தும் மனதின் ஆழத்தில் அப்படியே நிலைத்து நிற்கும். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில செயல்கள் இன்னும் நிலைத்து நின்று கொண்டே தான் இருக்கிறது. குறிப்பாக மிகவும் நெருக்கமான ஒருவரால் ஏற்பட்ட மனக்காயம் பலருக்கு நீண்ட காலங்கள் நினைவில் கூட நிச்சயமாக வந்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்துமா என்று கேட்டால் எல்லோருக்கும் பொருந்தாது. மேஷம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இப்படிப்பட்ட அனுபவங்கள் பொருந்தும். நீங்கள் முழு மனதுடன் நம்பிய ஒருவர் ஒரு நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கலாம். அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு முடிவாக இருக்கலாம், ஒரு மௌனமாக கூட அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நிகழ்வு உங்களுடைய மனதில் ஆழமாகவே பதிந்து அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத ஒரு வழிகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் பழையபடி சிரித்திருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருக்கிறது என்று போல ஒரு நினைவுகளும் ஒரு சில விஷயங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். மனிதர்களை நம்பக்கூடிய விதங்கள் கூட அது நிச்சயமாக மாறியிருக்கலாம். உங்களுடைய உணர்ச்சிகளை எல்லோரிடமும் பகிரக்கூடிய பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்து போயிருக்கலாம். மீண்டும் இதுபோல் காயப்படக்கூடாது என்ற எண்ணங்கள் உங்களை அதிகமாகவே எச்சரிக்கையுடன் வாழ வைத்திருக்கும். இந்த நிகழ்வுகளும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல காதல் கொடுத்த நம்பிக்கை முடிவில் அவமானத்தை தேடி கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் காதல் வாழ்க்கையில மூழ்கி கிடந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் நாட்களும் காலங்களும் போக போக ஏன் நம்ம காதல் செய்தோம், இந்த காதல் செய்யாமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறியிருக்கும் என்றெல்லாம் தோணக்கூடிய நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். ஆமாவா இல்லையோ என்பதையும் நீங்கள் நிச்சயமாக இப்பொழுது கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். காதல் என்பது உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும் என்று தான் ஆரம்பத்தில் நினைத்தீர்கள். ஆனால் அந்த உறவு உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைகளையும் வாழ்க்கையின் மீதான பிடிப்பையும் தேடி கொடுத்தது. ஆனால் அந்த அன்பின் முடிவில் உங்களுக்கு கிடைத்தது ஏமாற்றங்களும் சொல்லனா அவமானங்களும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எஞ்சியது. உங்களுடைய தூய்மையான உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய சுயநலத்திற்காகவோ அல்லது சூழ்நிலையை காட்டியோ உங்களை கைவிட்டார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். காதலித்த காலத்தை விட அந்த உறவு முறிந்த போது ஏற்பட்ட அவதூறுகளும் பழிச்சொற்களும் உங்களை சமுதாயத்தின் முன்னிலையில் கோணி கூறுக செய்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவும் அறிவாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுத்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும், எந்த செயல்களை எல்லாம் நீங்கள் செய்யலாம் என்ற அனைத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் என்பது பிறக்கக்கூடிய ஒரு நாட்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக பிறக்கும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு என்பது இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். அது வருகிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பமாக கூடிய ஒரு நிலைமைகளும் வந்துவிடும். வீட்டில் நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த சுப காரியங்கள், திருமணம், காதுகுத்து, புதுமனை புகுவிழா போன்றவை இனிதே தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் நடந்து உங்களுக்கு அது நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தடைப்பட்ட வரன்கள் திடீரென முடிவுக்கு வந்துவிடும். உறவினர்களின் வருகையும் சுபமான கொண்டாட்டங்களும்
குடும்பத்தில் ஒரு புதிய மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உறவினர்களின் வருகைகள் வருவதால் குடும்பத்திற்குள் புதிய மகிழ்ச்சி என்பது இப்பொழுது ஈடேற ஆரம்பிக்கும். வீட்டில் எப்பொழுதும் இருந்து வந்த ஒரு விதமான மங்களகரமற்ற சூழ்நிலைகள் மாறி மங்கள ஒலிகளும் சிரிப்பு சத்தமும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய கைகளால் ஒரு சுபகாரியத்தை முன்னின்று நடத்தி வைக்கும் பெருமை உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். அது கிடைத்தால் அதையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுவே சமுதாய இடங்களில் உங்களுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்க உதவும். நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த வீட்டில் மீண்டும் சிரிப்பு சத்தம் கேட்க வேண்டும் என்று நீங்கள் மனதார விரும்பிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். குடும்பத்தில் திருமணம், வீடு, குழந்தை, கல்வி அல்லது வேறு ஏதாவது நல்ல நிகழ்வை பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஆசைகள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். சிலருக்கு குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்றாக அமர்ந்து நல்ல விஷயங்களை பேசும் சூழல் கூட உங்களுக்குள்ள உருவாக்கலாம். இப்படிப்பட்ட தருணங்கள் குடும்ப உறவுகளை மேலும் வலுப்படுத்தி கொடுக்கும். சின்ன மகிழ்ச்சிகளை பெரிய மன நிம்மதிக்கான தொடக்கமாக மாறும் என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். இப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவும் அறிவாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுத்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும், எந்த செயல்களை எல்லாம் நீங்கள் செய்யலாம் என்ற அனைத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் என்பது பிறக்கக்கூடிய ஒரு நாட்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக பிறக்கும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு என்பது இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். அது வருகிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பமாக கூடிய ஒரு நிலைமைகளும் வந்துவிடும். வீட்டில் நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த சுப காரியங்கள், திருமணம், காதுகுத்து, புதுமனை புகுவிழா போன்றவை இனிதே தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் நடந்து உங்களுக்கு அது நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தடைப்பட்ட வரன்கள் திடீரென முடிவுக்கு வந்துவிடும். உறவினர்களின் வருகையும் சுபமான கொண்டாட்டங்களும் குடும்பத்தில் ஒரு புதிய மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உறவினர்களின் வருகைகள் வருவதால் குடும்பத்திற்குள் புதிய மகிழ்ச்சி என்பது இப்பொழுது ஈடேற ஆரம்பிக்கும். வீட்டில் எப்பொழுதும் இருந்து வந்த ஒரு விதமான மங்களகரமற்ற சூழ்நிலைகள் மாறி மங்கள ஒலிகளும் சிரிப்பு சத்தமும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய கை